யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமது யாழ் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து 10 கேள்விகளும், நீங்கள் விடை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக 2 கேள்விகளும், மொத்தம் 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கவனமாக கேட்பதனூடாக இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்பக்கூடியதாக இருக்கும். முதலிலே வினாவிடை 88ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஆண்டவரின் வருகைக்காக நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை விழிப்புடனும் உறுதியுடனும். விழிப்புடனும் உறுதியுடனும். இரண்டாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனிதம் என்பது எப்படிப்பட்டது என்று திருத்தந்தை தனது ட்விட்டர் செய்தியில் கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை புனிதம் என்பது கடவுளின் கொடை. புனிதம் என்பது கடவுளின் கொடை. மூன்றாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அருட்தந்தை பிலேந்திரன் அவர்களின் எந்த நூலுக்கு சாகித்திய விருது வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை போர்த்துகேயரின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்கம். போர்த்துகேயரின் ஆட்சி காலத்தில் இலங்கையில் கத்தோலிக்கம். நான்காவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஹரித்தாஸ் வன்னி ஹியூடெக் நிறுவனத்தில் கடந்த காலங்களில் பணியாற்றி இறைபதம் அடைந்தவர்களை நினைவு கூர்ந்து முன்னெடுக்கப்பட்ட திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட். கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட். ஐந்தாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைமாவட்ட பொது நிலையினர் கழக அங்கத்தவர்களுக்கான ஆன்மீக புதுப்பித்தல் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை கொழும்புத்துறை புனித செபமாலை அன்னை ஆலயம். கொழும்புத்துறை புனித செபமாலை அன்னை ஆலயம். ஆறாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மாவீரர் தினத்தன்று எத்தனை மாவீரர்கள் நினைவு கூறப்பட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது. 50,000க்கு அதிகமான வீரர்கள். 50,000ற்கு அதிகமான வீரர்கள். ஏழாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குளமங்கால் புனித சவேரியார் ஆலயம் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை 138 ஆண்டுகள். 138 ஆண்டுகள். எட்டாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிளிநொச்சி ஹரித்தாஸ் ஹியூடெக் நிறுவனத்தில் தகவல் அறிவு மையத்தை திறந்து வைத்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை திருமதி நிலானி பிசாரா. திருமதி நிலானி பிசாரா. ஒன்பதாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேரியார் குழுமடத்தில் நடைபெற்ற இரத்த தான முகாம் யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை அன்னை தெரேசா சமூக சேவைக்குழு. அன்னை தெரேசா சமூக சேவைக்குழு. பத்தாவது கேள்வி, 30/11/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் நடத்தப்பட்ட கரோல் பாடல் போட்டியில் முதல் இடம்பெற்ற பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்குரிய சரியான விடை நாவாந்துறை பங்கு. நாவாந்துறை பங்கு. 11வது கேள்வி, புனித மரியன்னைக்கு மங்கள வார்த்தை சொன்ன வானதூதர் யார்? இதற்குரிய சரியான விடை கபிரியேல் வானதூதர். கபிரியேல் வானதூதர். 12வது கேள்வி, திருமுழுக்கு யோவானின் பெற்றோர் யார்? இதற்குரிய சரியான விடை செக்கரியா எலிசபெத். செக்கரியா எலிசபெத். மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது.
இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். ஜோயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம், ஜோயிலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம், டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம், டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம். இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். 07416267119 07416267119. தொடர்ந்து வினாவிடை 90க்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உண்மையான யூபிலி எங்கே உள்ளது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உண்மையான யூபிலி எங்கே உள்ளது என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இரண்டாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் மறைமாவட்டத்தின் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மூன்றாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு நிகழ்வில் வெளியிடப்பட்ட ஆவண நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் படுகொலையின் 40வது ஆண்டு நினைவு நிகழ்வில் வெளியிடப்பட்ட ஆவண நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. நான்காவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறைமாவட்ட ஓய்வுநிலை குருக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருகோணமலை மறைமாவட்ட ஓய்வுநிலை குருக்களுக்காக அமைக்கப்பட்ட இல்லத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. ஐந்தாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை திருமறை கலாம் என்ற ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இளவாலை திருமறை கலாம் என்ற ஒளிவிழா நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆறாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் போதனா வைத்தியசாலையின் கண்ணியல் பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழாவின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் போதனா வைத்தியசாலையில் கண்ணியல் பிரிவில் முன்னெடுக்கப்பட்ட ஒளிவிழாவின் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏழாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இலங்கை இராணுவத்தின் 51வது படைப்பிரிவின் மேயர் ஜெனரல் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இலங்கை இராணுவத்தின் 51வது படைப்பிரிவின் மேயர் ஜெனரல் யார் என்று தெரிவிக்கப்பட்டது. எட்டாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப அருட்சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட வந்து பாருங்கள் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருக்குடும்ப அருட்சகோதரிகளால் முன்னெடுக்கப்பட்ட வந்து பாருங்கள் நிகழ்வு எங்கு நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. ஒன்பதாவது கேள்வி, 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பருத்தித்துறை மறைக்கோட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறவிகளுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்றுகூடல் நிகழ்வில்
அருட்தந்தை டேவிட் அவர்களால் வழங்கப்பட்ட கருத்துரையின் தலைப்பு என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பருத்தித்துறை மறைக்கோட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறவிகளுக்கான கிறிஸ்மஸ் ஒன்றுகூடல் நிகழ்வில் அருட்தந்தை டேவிட் அவர்களால் வழங்கப்பட்ட கருத்துரையின் தலைப்பு என்ன என்று தெரிவிக்கப்பட்டது. 10வது கேள்வி. 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரிகேடியர் அமரர் அண்டன் டேவிட் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை 14/12/2024 ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிரிகேடியர் அமரர் அண்டன் டேவிட் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது. 11வது கேள்வி. ஞானிகள் மூவர் பாலக இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்த பொருட்களவை. மீண்டும் ஒரு முறை. ஞானிகள் மூவர் பாலக இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்த பொருட்களவை. 12வது கேள்வி. தற்போது கொண்டாடப்படும் யூபிலி ஆண்டிற்கு முதல் எப்போது யூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்டது? மீண்டும் ஒரு முறை. தற்போது கொண்டாடப்படும் யூபிலி ஆண்டிற்கு முதல் எப்போது யூபிலி ஆண்டு கொண்டாடப்பட்டது? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவற்றுக்கான விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். 074-1626-719 074-1626-719. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.